Hello students, 12th chemistry chapter 11ல important questions பார்க்க போறோம். book back and book insideல இருக்க என்னென்ன questions 2 marks 3 marks 5 marksல repeated public examsல கேக்குறாங்க அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். So first midterm examsல இருந்து quarterly, half-yearly, revision exams, public எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு வீடியோல நான் சொல்லக்கூடிய questions நீங்க chapter 11ல படிச்சாவே கண்டிப்பா 100% வந்து questions attend பண்ண முடியும். So எல்லா question paperோட analysisல இருந்து எடுத்த questions தான் உங்களுக்கு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பார்க்க போகிறோம். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் லெசனுக்குள்ள பாருங்கள். ஒவ்வொரு பேஜ்லேயும் எது எது இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. 11.2ல ஐயூபிஏசி நோமன்கிளேச்சர் இருக்கு இல்லையா? ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் ஃபுல்லாகவே நல்லா படிங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐயூபிஏசி பெயரிடும் முறை. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. உங்கள் பேஜ் நம்பர் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 112 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 112 பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். பேஜ் நம்பர் 108 இங்கிலீஷ் மீடியமுக்கு 108ல் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இருக்கா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் 1, 2, 3 அடுத்து 4 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 5 இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்களை தயாரித்தல் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 100% இதை நீங்கள் எல்லாருமே படிக்கணும். ஸ்லோலெஸ் போட்டு படிக்க பாருங்கள். பேஜ் நம்பர் 114ல் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 114ல் இருக்குது. பக்க எண் 114ல் இருக்குது. ஆல்கஹால்களை தயாரித்தல், சரிங்களா? ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இந்த தேர்டு பாயிண்ட் ஃப்ரம் கிரிட்னார்ட் ரீஏஜென்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹைட்ரோபோரேஷன். ஸோ அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியத்துக்கு ஹைட்ரோபோரோ ஏற்றம் பேஜ் நம்பர் 115ல் இருக்குது. ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 109. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் பேஜ் நம்பர் 110 ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால். ஸோ இதை நல்லா படிங்க. கிளைகாலை தயாரித்தல் 116 பக்க எண் 116ல் இருக்குது. அடுத்தது ப்ரிப்ரேஷன் ஆஃப் கிளிசரால். ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே பேஜில், சரிங்களா? அதுக்கு அடுத்தது 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 110ல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தட்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் primary, secondary and tertiary alcohols. The following tests are used to distinguish between 1 degree, 2 degree, 2 degree alcohols. இதில் பார்த்தீங்கன்னா லூகாஸ் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து இது எல்லாமே படிக்கணும். விக்டர் மேயர் டெஸ்ட்டு, இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 117 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 117ல் ஓரிணைய, ஈரிணைய மற்றும் மூவிணைய ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறிதல், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லூகாஸ் சோதனை, அதை நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 117ல் இருக்குது. 118ல் விக்டர் மேயர் சோதனை இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 116ல் சைட்செவ் ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 123ல் சைட்செவ் விதி, அது படிச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில், அதாவது பேஜ் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. 117ல் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 124ல் ஸ்வர்ன் ஆக்சிஜனேற்றம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 119ல் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. டீஹைட்ரேஷனோட 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸுமே படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது நீர் அகற்றும் வினைகள், அது இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு 3 பாயிண்ட் இருக்குது டீஹைட்ரேஷன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் பேஜ் நம்பர் 119ல் ரியாக்ஷன் ஆஃப் கிளைகால் இதுவும் பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ரியாக்ஷன் ஆஃப் கிளைகால்
தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 126 பக்க எண்ணில் இருக்குது. கிளைகாலின் வினைகள். அதுக்கடுத்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், நீர் அகற்றும் வினைகள், பேஜ் நம்பர் 126 இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கு அடுத்தது ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால், பேஜ் நம்பர் 127 கிளைகாலின் ஆக்சிஜனேற்றம் அது பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன், டீஹைட்ரேஷன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதாவது ரியாக்ஷன் ஆஃப் கிளிசராலின் வேதிவினைகள், நீர் நீக்கம், ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 128 இருக்குது. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 122 யூசஸ் ஆஃப் கிளிசரால், ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளிசராலின் பயன்கள், பக்க எண் 129. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 123 கம்பேரிசன் ஆஃப் அசிடிட்டி ஆஃப் 1, 2, 3 ஆல்கஹால்ஸ். சரிங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 1, 2 மற்றும் 3 ஆல்கஹால்களின் அமிலத்தன்மையை ஒப்பிடுதல், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட நான் உங்களுக்கு 3 5 மார்க் கொஷின் சொல்லியிருக்கேன். இது 3மே வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பினால்ஸ், பினால்களின் தயாரிப்பு முறைகள், பேஜ் நம்பர் 126 எடுத்துக்கோங்க. 126 ப்ரிப்பரேஷன் ஆஃப் பினால்ஸ், அதில் வந்து டவ்ஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, டவ் முறை, அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். பேஜ் நம்பர் 133 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 133. அதிலே வந்து எல்லாமே படிங்க. அதில் வந்து டி வந்து கியூமீனிலிருந்து அதையும் படிங்க. ஆப்ஷன் இருந்து கியூமீனிலிருந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்க எண் 133லேயே இருக்குது. அதுக்கடுத்தது 134 ஜன் தூளுடன் வினை, ஜன் தூளுடன் வினை, இங்கே வந்து ஜன் டஸ்ட், பேஜ் நம்பர் 127 அது பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 127 ரியாக்ஷன் வித் ஜன் டெஸ்ட், அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது சி ஃபார்மேஷன் ஆஃப் ஈஸ்டர், ஸ்காட் அண்ட் பாமன் ரியாக்ஷன், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தர், அது இம்பார்ட்டன்ட். வில்லியம்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ், ஈத்தர்கள் உருவாதல், பேஜ் நம்பர் 134 இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கடுத்து ஆக்சிடேஷன் வந்து பேஜ் நம்பர் 134 இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 130 உங்களுக்கு இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரியாக்ஷன்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 129 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்ரிக் ஆசிட், இந்த ரியாக்ஷன் படிச்சுக்கோங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஆஃப் வெளியிலலாம் கேட்டிருக்காங்க ஆல் டிஸ்ட்ரிக்டில். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது வந்து 5th ரோமன் லெட்டர் பாருங்கள், கோப்ஸ் மிட் ரியாக்ஷன்ஸ், அது இம்பார்ட்டன்ட். கோல்ப் வினை, பக்க எண் 137 இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து ரீமர் டீமன் 6th ரோமன் லெட்டர், ரீமர் டீமன், நான் இதில் மார்க் பண்ணல, இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பினாப்தலின் ரியாக்ஷன் 7th ரோமன் லெட்டர், அதையும் பார்த்துக்கோங்க. பினாப்தலின் வினை, பக்க எண் 137 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கடுத்தது கப்ளிங் ரியாக்ஷன், இணைப்பு வினை, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் பினால்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 138 பக்க எண்ணில் ஆல்கஹால் மற்றும் பினால்களை வேறுபடுத்தி அறியும் சோதனைகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 134 எடுத்துக்கோங்க. 134 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 141 பக்க எண், ஈத்தர் தயாரிக்கும் முறைகள், அது 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. அதில் வந்து வில்லியம்ஸ் சிந்தசிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 138 ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷன், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீடல் கிராப்ஸ் வினை, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 145 இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, அதே சேம் பேஜில் யூசஸ் ஆஃப் டை எத்தில் ஈத்தர்களின் பயன்கள், அதாவது யூசஸ் ஆஃப் ஈத்தர், பேஜ் நம்பர் 145 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 138. ஸோ அதில் இருக்கிறது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் அனிசோல்,
அனிசோலின் பயன்கள் இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதெல்லாம் புக் இன்ல படிக்க வேண்டிய கொஷின்ஸு. புக் பேக்கில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதில் மார்க் பண்ணியிருக்கதை பார்க்க வேண்டாம். கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 7, கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 11, கொஷின் நம்பர் 12, கொஷின் நம்பர் 16 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 16th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 2 சப்டிவிஷனுமே நல்லா படிச்சுக்கோங்க. 16, 17 அந்த ரியாக்ஷன்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 17th கொஷின். அதுக்கு அடுத்தது 20th கொஷின், 20, 20, 22, அதுக்கு அடுத்தது 23. ஸோ இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் படிக்க வேண்டிய கொஷின். ஸோ சாப்டர் 11ல் வால்யூம் 2ல் 12th கெமிஸ்ட்ரியில் இன்சைடில் படிக்க வேண்டிய 2 மார்க் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், புக் பேக்கில் படிக்க வேண்டியது எல்லாமே சொல்லியிருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண மறந்துடுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.